உலகத்துல இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே சுருக்கமா 10 நிமிஷத்துக்குள்ள உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விஎஸ் பாரதி அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைய இப்போ சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பயங்கரமாக போக போகுது அப்படின்னு தான் நான் சொல்லலாம். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க எல்லா கட்சியும், அதாவது நம்ம இந்த கட்சி கூட கூட்டணி வச்சா காசு நல்லா கல்லா கட்டலாமே, அந்த கட்சி கூட கூட்டணி வச்சா காசு நல்லா கட்டலாமே அப்படின்னு நினச்சிட்டு இப்படி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலுமே நம்ம தாவைக்கா தலைவர் நான் தனியாக தான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, இருந்தாலும் அவர் பக்கம் ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அரசியல் சார்ந்து இல்லை, அதை பர்சனல் விஷயந்தான். பட் இருந்தாலுமே அந்த பர்சனல் விஷயமே அரசியல் சார்ந்து அவரோட வாக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இந்த டைமில் அவருக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம அடிக்கடி பார்க்குறோம். இதை பற்றி த்ரிஷா மற்றும் விஜயை பற்றி பேசி இப்போ நடிகர் பார்த்திபனை கூட ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். ஸோ அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ குந்தவையை கொஞ்சம் குந்தவைங்க, இருக்கிற பிரச்சனையில் இவங்க வேற புது பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இப்படி பேச போய் அவங்க அவங்க ஆப்போசிட் சைடில் இருந்தும் பார்த்திபனுக்கு ஒரு தகவல் தப்பாக கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி இப்படி கண்டிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது எல்லாமே நடிகர் விஜய்க்கு ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா இப்போது கேள்விக்குறியாகி போய் நிற்குது. என்ன முடிவுன்னே தெரியல. பத்தாததுக்கு அவங்க பையன் வேற எங்கே சைன் பண்ணாலும் அவங்க அம்மா பேரை தான் போட்டு சைன் பண்ணுறாப்புல. அவங்க அப்பாவோட இன்சிலே வேணாம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார் இப்போது. அதாவது நான் எதில் பார்த்தேன் அப்படின்னா, அதாவது அடுத்ததாக ஒரு படம் பண்ண போகிறாராம். அந்த படத்துக்கு ஒரு சைன் போடுறப்போ இவர் இந்த மாதிரி சைன் போட்டிருக்காரு. ஸோ இது வேற ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. என்னதான் நடக்குதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் விஜயோட வாழ்க்கைக்கு பெரிய கேள்விக்குறி வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இது அவருக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு ரொம்ப அவரோட ரசிகனாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம தலைவர் விஜய் எந்த ஒரு விஷயத்துலையும் தீவிரமாக ஈடுபடாமல் அரசியல் சார்ந்து ஈடுபட்டார்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தெரிஞ்சுக்கிட்டு இனி வர போகிற அரசியல்லையாவது நம்ம எப்படி காசு வாங்காமல் ஓட்டு போட முடியும் அப்படின்ற மாதிரி இப்படிலாம் யோசித்து நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றணும். புரியுதா? அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அதாவது காசு வாங்கினாலும் சரி, அது நம்ம காசு அப்படின்னு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. யாருக்கு ஓட்டு போட்டாலும் சரி, நல்ல ஒரு அரசியல் மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரசியல் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்பி ஓட்டு போடுங்க. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஜெயிக்கும். ஜெயிச்சதுன்னா நல்லதே நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவது, அதாவது இந்த கட்சி ஆகட்டும் அந்த கட்சி ஆகட்டும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எதிர்த்து என்னைக்கா இருந்தாலும் கேள்வி கேட்குற உரிமையை யாரும் விட்டு கொடுக்காதீங்க. நம்ம தான் கேள்வி கேட்கணும். நீங்கள் அதாவது ஜல்லிக்கட்டுக்கு ஒன்று கூடின மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒன்று கூடினீங்கன்னா கண்டிப்பாக பதில் கிடைக்கும். பதில் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் ஒன்று கூடுவோம். ஒன்று கூடி சட்டையை பிடிப்போம். ஆட்சி தலைவராக இருந்தாலும் சரி, சட்டையை பிடிச்சி எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்போம். சரி, அடுத்தது இப்போ உலக செய்திகளில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, உலகத்தில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, போர் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ரொம்ப தீவிரமானா ரொம்ப, அதாவது காமேனி தாக்கப்பட்டதிலிருந்து இப்போது காமேனியோட பையன் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவர் ஆட்சிக்கு அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, ஈரான்ல இருந்து எந்த ஒரு போர்க்கப்பலும், அதாவது ஈரான் வழியாக எந்த ஒரு கப்பலும் எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியே போகணும் அப்படின்ற அளவுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காக்காரங்களும் இஸ்ரேல்காரங்களும் மாற்றி மாற்றி குண்டை போட போட அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இஸ்ரேலை சரமாரியாக தாக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு குண்டு போட்டால் அது 7 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போதே தனித்தனி குண்டாக பிரிஞ்சு 80 இடத்துல தாக்குமா. அதாவது 8 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயும் 80 இடத்துல தாக்குமா.
பார்த்துக்கங்க அப்போ. இது இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு போரை பயங்கர தீவிரமாக்கிட்டு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் யாருமே இன்னும் சப்போர்ட்டுக்கு எதுவுமே கேட்கவே இல்லையே அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடையே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹார்மூஸ் ஜலசந்தி அப்படின்ற அந்த ஜலசந்தி வழியாக வெளியே போகிற கப்பலை தூதரகங்கள் இருக்கவே கூடாது. தூதர்கள் இங்க இருக்கவே கூடாது. அந்த நாட்டு ஊழியர்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள எல்லாத்தையுமே நீங்க வெளியேத்தணும். அந்த மாரி எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா தான், நாங்க போர் கப்பல வெளிய விடுவோம். எண்ணெய் கப்பல வெளிய விடுவோம். அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஜலசந்தில அவங்க ஒரு ஆதிக்கத்த செலுத்திட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப அவரு என்ன சொல்றாரு, ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து அந்த ஜலசந்திய கைப்பற்றுவேன். பத்திட்டு அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அவரு என்ன பண்ணுவாரு, இப்போ அவரு கைப்பத்திட்டாரு அப்படின்னா, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அப்போ வெனிசுலாவ கைப்பத்தின மாரி, ஹார்முஸ் ஜலசந்தியும் கைப்பத்திட்டாங்கன்னா, உலகத்துல உள்ள எல்லா கச்சா எண்ணெயுமே அதாவது ஏறத்தாழ 80% வந்து அவரோட கைக்கு தான் போன மாரி, மொத்தமா. அந்த மாரி தான். ஸோ, அதனால கச்சா எண்ணெயோட விலை தாறுமாறா ஏர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 1 லிட்டர் பெட்ரோலு 170க்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த மாரி ஒரு பக்கம் தீவிரமா போர் போயிட்டுருக்கு. இது பத்தாததுக்கு ஆனா ரஷ்யாவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா, இப்போ அமெரிக்காக்காரங்களும், ஈரான்காரங்களும் ரொம்ப தீவிரமா சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும், அவங்களால எண்ணெய் வந்து சரியான டயத்துக்கு சொன்ன நாட்டுக்கு டெலிவரி செய்ய முடியாது. ஏன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எண்ணெய் கப்பல்களையும் சேர்த்து அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம். அதனால வேற என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, இப்போ ரஷ்யாக்காரங்கள்ட்ட இருந்து தான் எண்ணெய் எல்லாம் வாங்குற மாரி இருக்கு. அதனால ரஷ்யாக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, இருக்கிற எண்ணெயோட ரேட்ட எல்லாத்தையுமே ஹை லெவல்ல சேர்த்து விக்கிறாங்க. அதாவது நீ என் நட்பு நாடு தான். இருந்தாலும் அவன் சொல்லி நீ வந்து இப்போ எண்ணெய் திரும்ப என்கிட்ட கேட்குற. நான் உன்ட்ட எண்ணெய் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலுமே நான் எண்ணெய் தர்றேன். அவனா அப்போ வாங்கின ரேட்டுக்கு நான் தரமாட்டேன். இனிமே நாங்க சொல்றது தான் ரேட்டுன்னு சொல்லி, அவங்க ஒரு தனியான ரேட்டுக்கு தான் இப்போ இந்தியாவுக்கா இருந்தாலும் சரி, வெளிநாடுகளுக்கா இருந்தாலும் சரி, அவங்க இப்போ எண்ணெய் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அடுத்து இந்த துபாய், கத்தார் இந்த மாதிரி நாடுகளும் ஈரான் மேல இப்போ போர் தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது துபாயில துபாய் விமான நிலையத்துல ஓடுதளத்து மேல ஈரான் வந்து அட்டாக் பண்ணுச்சு. ஈரான் அட்டாக் பண்ணது மட்டுமே இல்லாம அடுத்தடுத்து அட்டாக்க அங்க தொடர்ந்து நடத்துனதுனால அவங்க ஃபர்ஸ்ட் வந்து போய் அமைதியா பேசியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க உங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கும்போது நீங்க தேவையில்லாம எங்க நாட்டை தாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஈரான் அமைச்சர்கிட்ட பேசியிருக்காங்க. ஓ சாரி, ஈரான் அதிபர்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்க தாக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்க ஊருக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு நினைச்சாலும் வர முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, தாக்கியிருக்காங்க அந்த இடத்த. அதாவது விமான ஓடுதளத்து மேல அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா யாராலையுமே வெளில வர முடியாது. ஏன்னா சர்வதேச விமான நிலையங்க அது. அங்க இருந்து ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா யாராலுமே வெளில வர முடியாது. அதனாலயே இப்போ டிக்கெட்டோட ரேட்லாம் எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னா 1,00,000 தாண்டி போயிட்டு இருக்கு. துபாய்லயும் சரி, கத்தாரு எல்லா இடத்துலயும் சரி, இருக்கிற மக்கள் எல்லாமே இவங்க தீவிரமா அட்டாக் பண்றாங்க. நம்ம மேல ஏதாவது தாக்குதல நடத்திருவாங்களோ என்னமோ அப்படின்னு பயந்து எல்லாருமே அவங்கவங்க ஊருக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த காரணத்தினாலேயே டிக்கெட்டோட ரேட்லாம் 1,00,000க்கும் மேலேயும் தான் போகுமே தவிர, கீழயே வராது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசியல் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்பவுமே பேச்சு பொருளா போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இப்போ 3வது உலகப் போருக்கு ஏற்பாடு செய்ற அளவுக்கு அணுகுண்டு மழையெல்லாம் வெனிசுலா வெனிசுலான்ட்டேன். அங்க இப்போ ஈரான் மேல போட்டுட்டு இருக்காங்க. ஈரான் மேல இப்ப குண்டு போட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்ணு எரிச்சல்ல அங்க இங்கன்னு வெறும் புகை மூட்டத்துல அண்டாடி அங்க எங்க தான் போறதுன்னு தெரியாத அளவுக்கு இப்போ ஈரானானது மாறி இருக்கு. இந்த ஒரு காரணத்துல வச்சு ஆஸ்திரேலியாவுல ஈரான்ல உள்ள பெண்களுக்கான போட்டி அங்க நடத்தப்பட்டுச்சு. அங்க வந்து அந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உறுதிமொழி நாங்க எடுத்துக்க மாட்டோம். அதாவது அந்த நாட்டு தேசிய கீதம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த நாட்டு தேசிய கீதத்தை நாங்க எங்க நாட்டு தேசிய கீதத்தை நாங்க பாட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவுமே மிகப்பெரிய பேச்சு பொருளா போயிட்டு இருக்கு. ஏன்னா, அந்த இடத்துல போயிட்டு நீங்க பாடல அப்படின்னீங்கன்னா, இப்போ திரும்ப நீங்க அவங்களோட கண்ட்ரிக்கு போகும்போது, அவங்க வந்து தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லி
அங்கே விளையாட போன எல்லாரையுமே தூக்கு போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலிய அதிபர்கிட்ட அவங்க வந்து அங்கே போக மாட்டாங்க, நீங்களே அங்கே ஆட்சி கொடுக்கறதுக்கு, நீங்களே அங்கே தங்க வைக்கிறதுக்கு மறுப்பு கொடுத்தாலும் அவங்க இனிமேல் எங்கள் மக்கள் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்கள், சும்மா விளையாட போனவங்க கூட அங்கேருந்து ஒரு அதிகமாக தாக்குதல் நடக்குது அப்படின்னு மனசு வெறுத்து போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே விளையாட போனவங்க இவ்வளோ ஒரு எண்ணத்துக்கு மாறி இருப்பாங்க. அப்போ இருந்த சொந்தம் பந்தம் எல்லாத்தையுமே விட்டுட்டு அங்கே போயிட்டு நம்ம போனாக்கா கொன்னுடுவாங்களோ அப்படின்னு பயந்து கூட இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா ரொம்பவுமே அவங்க ஈரானில் நிலைமை ரொம்பவுமே மோசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது சம்மந்தமாக நம்ம என்னதான் சொல்கிறது அப்படின்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இது வந்து போர் இப்போது ஒரு 10 நாளாகவே போர் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த 10 நாளில் அவங்கக்கிட்ட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் 2 நாட்டையுமே தாக்குற அளவுக்கு வெப்பன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இனிமையே இருக்குது. பட் இருந்தாலுமே இது வந்து எவ்வளோ ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்குது பாருங்கள். 2 நாடுகள் சேர்ந்து தாக்கியுமே அந்த 2 நாட்டையுமே திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களும். இது வந்து உலக நாடுகளுக்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இவங்கக்கிட்ட இவ்வளோ ஆயுதமா, அது எப்படி சாத்தியம் அப்படின்ற அளவுக்கு இப்படி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே சில நாடுகள், அதாவது ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள்லாம் வடகொரியாவை இன்னும் உள்ளே இறங்கலை, எங்கள் நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் கண்டிப்பாக இறங்குவேன் அப்படின்னு தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யா வந்து மறைமுகமாக ஆயுதம் கொடுத்துலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீனாவும் வந்து நிறைய ஆயுதம்லாம் வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பக்கம் ஆதரவாக போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் போச்சு அப்படின்னா அது என்ன, எல்லாமே அவங்க பக்கம் ஆதரவாக போயிட்டுருக்காங்க. அப்போது நாளைக்கு எங்கள் பக்கம்லாம் யாரும் வர மாட்டீங்களா, போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்காரங்க ஒரு பக்கம் அவங்க, அதாவது லண்டன் இந்த மாதிரி யூகே, அதாவது ஐரோப்பிய நாடுகளில் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது உலக போராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யாருமே சரி, வெளியில் அதிகமாக நடமாடாதீங்க. நம்ம நாட்டு மக்கள் அங்கேயா இருந்தாலும் சரி, யூகேவாக இருந்தாலும் சரி, வாஷிங்டன் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. உலக நாடுகளில் தமிழர்னு இல்லாத நாடுகள் எங்கேயுமே இல்லை, இந்திய நாடுகள் உள்ளாதவங்க எங்கேயுமே இல்லை. ஸோ எல்லாருமே சரி, நான் எல்லாரையும்னா நம்மளும் மனுஷவங்க தான், அவங்களும் மனுஷங்க தான். ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. நம்மளை சாகடிக்கிறதுக்குன்னே இவங்க பிறந்திருக்காங்க, சாகடிக்காமல் விட மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. நம்மளை காக்க வைக்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு இல்லை. ஒரு போரை நிறுத்தணும், போகணும், வரணும், நம்ம குழந்தைங்க பாவம் அப்படின்னு சொல்லி, நம்ம மக்கள் பாவம் அப்படின்னு சொல்லி போரை நிறுத்துகிற ஒரு எண்ணமே இவங்கக்கிட்ட இல்லை. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க யாருன்னா இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, நீங்கள் கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி நல்லா விசாரிக்கவாது பாருங்கள். இது கூட நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி சில பேரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவலோட நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போதுமான அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்தியை கலெக்ட் பண்ணி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஸோ நாளைக்கும் உங்ககிட்ட இதே மாதிரியான செய்திகளோட நான் உங்களை சந்திக்க கண்டிப்பாக வருவேன். ஸோ விஎஸ் பாரதி அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.